சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். அந்த 5 மணிக்குள்ள கொண்டு நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கும் லீவ் 3 நாள் மெசேஜ் போட்டாங்க. எல்லாத்துக்கும் நாளைக்கு 3 நாள் லீவ் விட்டுட்டா அப்படியே அவங்க டிக்கெட் தொடங்கி எங்க குழந்தைக்கு நடந்தா அந்த வண்டி நிறுத்தவே இல்லை. யமனாக மாறிய பள்ளி வாகனம். நொடியில் நடந்த பகீர் சம்பவம். அதிர்ச்சியில் அலறிய மக்கள். பல்லடம் அருகே சோகம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ளது பச்சாங்காட்டு பாளையம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் ராமன். 31 வயதான இவர் தனது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் பனியன் நிறுவனத்தில் பனியன் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சைலா. இந்த தம்பதியருக்கு சாய்ச்சரன் என்ற 6 வயது மகனும் 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இதில் சிறுவன் சாய்ச்சரன் பெத்தாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் LKG படித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் பொங்கல் தொடர் விடுமுறை முடித்து சிறுவன் சாய்ச்சரன் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி மீண்டும் பள்ளிக்கு வேனில் சென்றுள்ளார். இதையடுத்து மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு மீண்டும் அதே பள்ளி வாகனத்திலேயே வந்து இறங்கி வீட்டிற்கு சென்றுள்ளார். அந்த சமயம் பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் மணி என்பவர் சிறுவன் சாலையில் செல்வதை கவனிக்காமல் வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் ஓட்டுநர் மணி இயக்கிய பள்ளி வாகனத்தின் பின் சக்கரத்தில் சிறுவன் சிக்கியுள்ளார். இதில் சிறுவன் சாய்ச்சரன் பலத்த காயமடைந்துள்ளார். உடனே சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவன் சாய்ச்சரனை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவமனையில் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே சாய்ச்சரன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையில் மருத்துவமனை வந்த பெற்றோர்கள் மகன் இறந்த செய்தியை கேட்டு கதறி அழுதனர். இதையடுத்து சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக மருத்துவர்கள் பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய பள்ளி வாகனத்தின் ஓட்டுநர் மணியையும் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனம் மோதி 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் அஜாக்கிரதையாக செயல்பட்டதே சிறுவன் சாய்ச்சரன் இறப்புக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து திருப்பூரில் இருந்து பொங்கலூர் செல்லும் சாலைகளில் கள்ளிமேடு பகுதியில் சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியின் தாளாளர் வரவேண்டும் என்று கோரிக்கையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாகன ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய பாதிக்கப்பட்ட தரப்பினர், விபத்து ஏற்படுத்தின ஓட்டுநர் எப்பவுமே அலட்சியமா தான் இருப்பாரு, பள்ளி நிர்வாகமும் அப்படிதான், மாணவர்கள் போயிட்டு வரக்கூடிய பள்ளி பேருந்துல கதவு கூட கிடையாதுங்க, இதை எப்படி அதிகாரிகள் இயக்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு தெரியல, உடனடியா சம்மந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறமா ஸ்கூல்ல திறந்துடுவாங்க, நாளைக்கு எங்க பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம், இதுவரைக்கும் பள்ளி நிர்வாகம் எந்த விளக்கமும் அளிக்கல, விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதி சடங்கு செய்ய பெற்றோர்களிடம் சிறுவனின் உடல் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பள்ளி வாகனம் மோதி 6 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் வாகன ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.